வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இந்த பதிவு. நேற்று நம்ம வந்துட்டு சைக்காலஜி 25 கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ணி ஜிகே வந்துட்டு நம்மளுக்கு ஜிகேலேருந்து ஒரு 10 மார்க் கேட்பாங்க இல்லையா. அதுலேருந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்லாம் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 20 கொஸ்டின் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். நெக்ஸ்ட் 20 நம்ம டெய்லிக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா. இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது வந்து 48 டேஸ் மட்டும்தான். நம்ம எந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நிச்சயமாக நம்பிக்கையோடு படிங்க எல்லாருமே. நானும் அந்த நம்பிக்கையோடு தான் படிச்சுட்ருக்கேன். உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா நீங்களும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் மிதவெப்ப மண்டல வானிலை காணப்படும் பகுதி எது? தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு ஒன் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். டைம் ஆகும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணோன்னா. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் மலைவளம் மிகுந்த மாநிலம் எது? ஹிமாச்சல பிரதேசம். தேர்ட் ஒன் பாருங்கள். புவியின் உள் அமைப்பில் மண்டலத்தின் தன்மை என்ன? அரை திரவம். ஃபோர்த் ஒன் பாருங்கள். இந்தியாவின் மிக நீளமான காடுகள் உள்ள மாநிலம் எது? மத்திய பிரதேசம். எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். தெரியாதது தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். புவியியல் ரீதியாக சூறாவளி எங்கு அதிகம் உண்டாகும்? வங்காள விரிகுடா. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். இந்தியாவில் உள்ள இயற்கை வளங்களில் பரம்பரையில்லா வளம் எது? நிலக்கரி. சிக்ஸ்த் ஒன் ஓவர். செவன்த் ஒன் பாருங்கள். பசுமை புரட்சி இந்தியாவில் எதனை நோக்கமாக கொண்டு இயக்கப்பட்டது? உணவுப் பொருள் உற்பத்தி. எய்த் ஒன் பாருங்கள். நிலத்தடி நீர் அளவை அளப்பதற்கான கருவி எது? வாட்டர் லெவல் ரெக்கார்டர். நைன்த் ஒன் பாருங்கள். புவியின் மையத்தில் நிலவும் வெப்பம் சுமார் எவ்வளவு? 5000 டிகிரி செல்சியஸ் டு 6000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். 10th ஒன் பாருங்கள். இந்தியாவின் முக்கிய அணைக்கட்டான நாகார்ஜுனா சாக அமைந்துள்ள மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். 11th ஒன் பாருங்கள். இந்தியாவின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஜோக் ஃபால்ஸ். 12th ஒன் பாருங்கள். நிலையற்ற பூமி பகுதியாக கருதப்படுகிறது எது? அருணாச்சல பிரதேசம். 13 பாருங்கள். இந்தியாவின் முக்கிய வெப்பமண்டல காடுகள் காணப்படும் மாநிலம் எது? மேகாலயா. 14 பாருங்கள். சுனாமி தாக்கத்தின் போது பாதிப்புகளை குறைக்கும் வழி எது? முன்னறிவிப்பு அமைப்புகள் நிறுவுதல். 15 பாருங்கள். இந்தியாவின் கல்வனி இலை என்று அழைக்கப்படும் பகுதி எது? பெங்களூரு. ஓகேவா. 16 பாருங்கள். புவியியல் ரீதியாக அரபிக்கடலும் வங்காள விரிகுடாவும் இணையும் இடம் எது? கன்னியாகுமரி. 17 பாருங்கள். நிலக்கரி அடுக்குகள் அதிகம் காணப்படும் இந்திய பாறை அமைப்பு எது? குண்டவானா பாறைகள். 18 பாருங்கள். புவியின் மண்டலம் எந்த பகுதிகளுக்கிடையே உள்ளது? கிரஸ்ட் மற்றும் கோர். ஓகே, இப்போ வந்துட்டு 19 பார்க்கலாமா. புவி வளிமண்டலத்தின் அடிப்படை வாயுக்கள் எவை? நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். 20 பாருங்கள். இந்தியாவின் மையப்பகுதியை அமைக்கின்ற பீடபூமி எது? தக்கான பீடபூமி. ஓகே, இன்றைக்கி 20 கொஸ்டின் போதும்னு நினைக்கிறேன். நாளைக்கு 20 கொஸ்டின் பார்க்கலாம். டெய்லி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எழுதி பாருங்கள், சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நம்ம வந்துட்டு சக்ஸஸ் ஆகும். இந்த வரப்போகிற 2025 வந்துட்டு எக்ஸாம் வரப்போகுது இல்லையா. இப்போ நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு நீங்கள் எவ்ரிடே வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. டைம் எடுத்து படிங்க. நிச்சயமாக நம்மளுக்கு சக்ஸஸ் தான் நம்மளுக்கு. ஓகேவா. நம்ம முதுகலை ஆசிரியர் பட்டத்தரை ஆசிரியர் வந்துட்டு நம்ம அந்த சேரில் போய் உட்காரணும், நம்ம பாஸ் ஆகிட்டு நம்ம ஒரு கிளாஸ் டீச்சராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தோடு படிங்க. சக்ஸஸ் நம்மளுக்கு தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.